போடு மாமா, வாய்ஸ் எல்லாம் கிளியர். என்னமா பண்ற? சிக்கன் பிரியாணி. ஒயிட் அடிச்ச மாதிரி இருக்குங்க. அடுப்பிடுவாங்க. சிக்கனை வச்சு என்னமா பண்ற? சிக்கன் பிரியாணிங்க. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி? சிக்கன் ஃப்ரை இல்லையா? இல்லப்பா, சிக்கன் பிரியாணியே போதும். போதுமா? ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கலாம். ஏன் சிக்கன் பிரியாணியே போதும்பா. பசிக்குது வேற. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டுல இருக்கீங்க, அந்த ஒரு நாளாவது என்ன உட்கார வச்சு யாராவது எனக்கு சமைச்சு தரீங்களா? சண்டேனா என்னன்னு தெரியுமா? சண்டை கட்டுறது தானே. அதான் நமக்கு வந்துட்டே இருக்குது சண்டே. சும்மா நாளே வருது சண்டே சொல்லுவது. பேர்லயே இருக்காச்சு. சண்டை கட்டுறதுக்கும் ஒரு ஆள் இருந்தாதான் நல்லா இருக்கும் தெரியுமா? சண்டையே இல்லாம இருந்தா நல்லா இருக்குங்க. நிறைய பேர் சண்டை இல்லாம நல்லா தான் இருக்காங்க. போய் பார்த்தாதான் தெரியும் எப்படின்னு. சரியா? சொல்றதுக்கு என்ன, நம்ம சண்டை போட்டுல ஒன்னா இருக்கணும். ஓகே? அப்படியே சொல்ல, சண்டை போட்டா ஒன்னா இருக்கு, சண்டை கட்டிட்டே இருக்காங்க. வாங்க அப்படியே எங்க வீட்டுக்கு எல்லாம் பிரியாணி சாப்பிடலாம். ஓகே, பிரியாணி சாப்பிட வாங்க. சொல்லுங்க மாமா. நான் என்னமா சொல்றது, நீதான் சொல்லலாம். நான் என்ன சொல்றது, இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கீங்க. ஆனா இந்த நாள் வேகமா போயிடும். இப்பதான் எழுந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள மணி 11. 11 ஆயிடுச்சா? 10:30 நம்ம 10:45. எந்திரிக்கும் போது மணி 8:30. இப்ப பாரு 11 மணி ஆயிடுச்சு. என்ன பண்றது, வாட்ச் கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா ஓடுது. கொஞ்சம் ஸ்லோவா ஓடுனா எவ்வளவு நல்லா இருக்கும். வாட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது பேசினாதானே. என்ன பேசிட்டு நீங்க ஒண்ணுமே பேசாதீங்க சரியா? மசாலா எல்லாம் கொட்டி கலந்துட்டு இருக்கோம். கலந்து முடிச்சுட்டு சிக்கனை இதுக்குள்ள போட்டு சிம்லயே வேக விட்டு அதையும் அது கூட போட்டு நான் அப்படியே சாப்பிட்டு வச்சது. இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இந்த சீன்லயே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அப்படின்னாதான் நல்லா டேஸ்ட். உள்ள உப்பு காரம் எல்லாம் இறங்கும். ஊர்ல இருந்து இறங்கி பசிக்குது. என்ன சாப்பிடுறீங்க? மம்மம் எப்படி சாப்பிடணும்? இங்க மம்மம் எங்க சாப்பிட்டாங்க? மம்மம் மம்மம் சாப்பிடுங்க. இங்க ஒரு குழந்தை சாப்பிடுது, அங்க குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குது? என்னமா பண்ணிட்டு இருக்கிற? கேக்கு சாப்பிடுறீங்க. அங்க ஒரு குழந்தை சாப்பிடுதுன்னா இங்க ஒரு குழந்தை ஒண்ணு சாப்பிட்டு இருக்குது. நானும் குழந்தை தானப்பா, எனக்கும் பசிக்கும்ல. பசிக்குது. இப்பதான் பிரியாணிக்கு எல்லாம் போட்டு கிளறி கையில ஒண்ணு வச்சு சாப்பிட்டு இருக்கான். நீ டப்பா நிறைய வச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க. இப்ப எனக்கு பசிக்கலாம். அவன் குட்டி குழந்தை ஒண்ணு வச்சு சாப்பிடலாம்,
நான் பெரிய குழந்தை தான் டப்பா நிறைய வச்சு டப்பா நான் டப்பா நிறைய விதவிதமா வச்சு சாப்பிட்றேன். அவனுக்கு ஒண்ணே ஒன்று கொடுத்துட்டு நீ அவனுக்கு தெரியாம ஏமாற்றி சாப்பிட்டு இருக்கிறியா? அது கடைக்கு போகும்போது எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறது. நான் காசுல எல்லாம் வாங்க மாட்டேன். இட்லி 10 ரூபாய், இந்த கேக் 10 ரூபாய், அந்த மிச்சர் 10 ரூபாய், இந்த கேக் 10 ரூபாய், இதெல்லாம் நான் சாப்பிடலான்னு எடுத்தேன். அதுக்குள்ள இந்த குஜிலி பிடிங்கிட்டு போயிட்டான். அதை நான் இதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். எதுவும் சாப்பிட்டே இருக்கணும். பசிக்கும்ல. பசிக்கிற சோறு செஞ்சு சாப்பிடாம சைடு டிஷ்ஷா சாப்பிடுங்க. குழந்தை பிஸ்கட் சாப்பிட்டு அது டப்பாவோட வச்சு. உனக்கு என்ன பொறாமையா இருக்க? நீயும் சாப்பிடுயா. ரெண்டுல யார் குழந்தைன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் குழந்தைதான் தெரியும். நீ உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது உங்க அம்மா குழந்தை, இங்க வந்து அவனுக்கு நீ அம்மா, அவன் தான் குழந்தை. நான் உங்களுக்கு குழந்தை குழந்தை வர. ஏன் இருக்குது? ஃபேன் போட்டு வந்தீங்க? அடுப்பது ஃபேன் போட்டா. எப்ப காலி பண்ணி முடிப்பீங்க? பொறுமையா சாப்பிடுறேன். பொறுமையா. போதுமா? ஒரு நிமிஷத்துக்குள்ள எடுமா. மைக் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எங்க வீட்டுல பிரியாணி. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருக்கேன். சேட்ட பிரியாணி சாப்பிட எல்லாம் வாங்க. பேசுறது வீடியோ. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட வாங்க. சாப்பிட வாங்க. கணவர் என்ன பண்றீங்க? சத்தியா டீ போட்டுட்டு இருக்கேன். சத்தியா எனக்கு 6 நாள் போட்டு தரேன். ஒரு நாளாவது டீ போட்டு தரேன். எனக்கும் பாசம் இல்லையா? அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் பாசம் அப்படி இருக்கிறீங்க. இல்ல, டீ போட்டு தரீங்களே, அதான் அதிசயமா பாக்குறேன். டீ போட்டு கொடுத்ததே இல்லை. எப்பயாவது ஒரு டைம் அத்தி போத்தாரு போல. அதெல்லாம் அதிசயம் பண்றீங்க. நல்ல டீ எனக்குமே கிடைக்காது. என்னைக்கு ஒரு நாள் கிடைக்கும். அதனால வெயிட் பண்ணிட்டு. நீ போடுற டீயை நீயே அதிசயம் சொல்லிக்கிறியாங்க. அதை நீ சொல்லக்கூடாது, குடிச்சு பார்க்குறேன். நான் தான் சொல்லணும். ஓகே, நல்ல டீ தான் வெயிட் பண்ணிக்க ஆகணும். சரி.